இருந்தது, ஃபிலிப்ஸோடது. ஸோ இது யூஸ்வலாக இந்த மாதிரி ரேடியோ நான் பார்த்துருக்கேன் நான். ஸோ இன்றைக்கும் ஷாப்பில் இருந்தது. ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு பாக்ஸ் கலர் இது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பார்த்தேங்க. ஓகே தாங்க, இது ஏன் வந்து அவர் மிஸ் பண்ணாருன்னு தெரியல. 16mm ரீல் ப்ரொஜெக்டர், ஃபில்ம் ரீல் ப்ரொஜெக்டர் ஒரு கண்டிஷனில் ஒரு ரீல் டு ரீலுங்க. இது அங்கங்கே க்ளீன் பண்ணி பார்த்தா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இது வரைக்கும் பார்க்காத ஐட்டம்ஸ் கூட இன்றைக்கி வந்து கண்ணில் தென்பட்டுது. ஸோ அதை வந்து நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல்லாகவே பாருங்கள். நிறைய வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இது வரைக்கும் பார்க்காததெல்லாம் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷாப்லேயே வந்து இந்த வால்வ் ரேடியோ இருந்தது, ஃபிலிப்ஸோடது. ஸோ இது யூஸ்வலாக இந்த மாதிரி ரேடியோ நான் பார்த்துருக்கேன் நான். ஸோ இன்றைக்கும் ஷாப்பில் இருந்தது. இன்றைக்கி வந்து 3000 போட்டிருந்தாங்க இந்த வால்வ் ரேடியோ. ஸோ இது வந்து அதோடு சேர்த்து நிறைய 2-in-1 இருந்தது. ஒருத்தர் வந்து இது எல்லாமே வந்து பல்காக பார்த்துட்டு இருந்தார். நான் வந்து இந்த வால்வ் ரேடியோ பேசி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன், ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மற்றபடி இந்த பூம் பாக்ஸ் இதெல்லாம் பார்த்தேன் நான். இதை ஓகே, பார்க்குறதுக்கு வந்து எல்லாம் இந்த ஸ்க்ராப்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. பட் க்ளீன் பண்ணி இது பண்ணால் மேபி ஒர்க் ஆகலாம். பட் கண்டிஷன் வந்து நம்மளுக்கு அவங்க சொல்கிறதெல்லாம் ஒர்க்கிங் தான்ட்டு. இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு மெக்கானிசம் இருந்தது. ஸோ யூஎஸ்பி இதெல்லாம் வந்துட்டு பாட்டமில் போடுற மாதிரி அழகாக ஒரு சின்ன எஜெக்ட் மெக்கானிசம் மாதிரி இருந்தது. டாப்பில் வந்து சிடி போடுற மாதிரி இருந்தது. கலர்ஃபுல்லாகவும் இருந்தது அது பார்க்குறதுக்கு. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டைப்பில், ஐ மீன் பிளாக் இதில் இருந்தது. 2-in-1 மாதிரி, டூயல் கேசட் டெக் போடுற மாதிரி. அண்ட் இந்த செட்டு வந்து யூஸ்வல் இது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாக்ஸ் கலர் இது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பார்த்தேங்க. ஸோ புது பீஸு அப்படியே பாக்ஸ் இது. பட் ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னென்னா, இது புது பீஸாக இருக்குமான்றது தான். ஏன்னா பாக்ஸ் வந்து மேபி பழசாக கூட இருக்கலாம். ஏன்னா நான் இந்த டிவியை வந்து அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தேன். சென்டரில் பார்த்தா லைட்டாக ஒரு பேர்னிங் சென்சேஷன் தெரிஞ்சது. ஏதோ பேர்ன் அவுட் ஆகிருந்த மாதிரி இருந்தது டிஸ்பிளேயில். கண்ட்ரோல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நார்மலாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஆண்டனாவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் உடஞ்சிருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதில் தான் கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா பாக்ஸுன்னொன்னே நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். பரவாயில்ல, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்து பாக்ஸ்லேயே கிடைக்குதுன்ட்டு. பட் ஆனால் இந்த இதில் பார்க்கும்போது நீங்கள் சென்டரில் பாருங்கள், அப்படியே பேர்ன் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஏதோ ஆன் பண்ணி சிஆர்டி அந்த ஹரிசாண்டல் டிஃப்ளெக்ஷனோ வெர்டிகல் டிஃப்ளெக்ஷனோ இல்லாமல் சென்டரில் வந்து அப்படியே ஃபோக்கஸ் ஆகி பேர்ன் ஆன இது இருந்தது. பட் இது வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அது வந்து ஒருத்தர் வாங்கிட்டார் போல். ஸோ ஒரு ரிட்டர்ன் போகும்போது செக் பண்ணும்போது அது வந்து இல்லாமல் இருந்துச்சு. டேட்டு பார்த்தீங்களா, 93. ஸோ பழைய விண்டேஜ் டிவி இது. அண்ட் பாக்ஸில் பார்த்தோன்னே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பரவாயில்ல, இப்படி ஒரு பீஸ் இருக்குன்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை. அண்ட் இன்னும் வால்வ் வந்து இன்றைக்கி வால்வ் ரேடியோஸ் நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து செகண்ட் ரேடியோ பார்த்தது. இது வந்து நல்ல ஒர்க்கிங்னா இது வந்து ஸ்டீரியோ டைப்பில் வரும். நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து ஸ்பீக்கர்ஸோடு வரும். அண்ட் டியூப்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய டியூப்ஸ் வந்து மிஸ் ஆகிருந்தது. அதில் ஒரு டியூப் வந்து உடஞ்சி போய் இருந்தது. அது நீங்கள் பார்த்தாவே தெரியும். அந்த டியூப் வந்து கிராக் ஆகிருக்கு அப்படின்னா உள்ளே ஏர் போயிடுச்சுனாவே அது ஒரு ஒயிட்டிஷாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த டியூப் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கா போயிருச்சான்றது. அப்புறம் பார்த்தா அங்கங்கே டியூபெல்லாம் உள்ளே கடந்தது. ஸோ இதை எனக்கு தெரிஞ்ச டியூபெல்லாம் புதுசு போட்டால் தான் ரெடி ஆகும். அதே ஷாப்பில் வந்துட்டு இந்த ப்ரொஃபஷ்னல் பியானோ இருந்ததுங்க. நம்மளுக்கு பியானோ பற்றி அவ்வளோவா நாலேஜ் கிடையாது. பட் இது பார்க்கும்போது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தது. அங்கே ஒருத்தர் செக் பண்ணிட்டு இருந்தார், இது வந்து பவர் எங்கே இருக்கும், பவர் சப்ளை எப்படி கொடுக்குறது அப்படின்ட்டு. பட் எங்கேயும் வந்து பவர் கார்டு கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் தெரியல. பட் ஆனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டபுள் லேயரில் கீபோர்டு. இது நம்ம அந்த இளையராஜா ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் பார்த்துருப்போம். அண்ட் அங்கேயே வந்து இந்த ஹோம் தியேட்டர் சிஸ்டம் இருந்ததுங்க. ஃபுல் பேக்கேஜாகவே இருந்தது. ஃப்ரண்ட், லெஃப்ட் அண்ட் ரைட்டு, சென்டர், சப்வூஃபர், ரியர், அது மாதிரி ஃபுல் செட்டாகவே இருந்தது. ப்ரைஸ் கேட்க முடியல, ஏன்னா ஒரு ஓனர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார். ஸோ அங்கேயே வந்துட்டு இந்த ஹகுஜாவோட யூனி சவுண்டு செட்டும் இருந்தது. இது வந்து நம்ம கேசட், கார் கேசட் டைப்பில் வரும். இது நம்ம வந்து ஹரிசாண்டலாக ஃப்ளிப் பண்ணி உள்ளே வந்து கேசட் போட்டு நம்ம வந்து ஆம்பிளிஃபையராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே ஒரு சில ஐட்டங்கள், டிஃப்ரெண்ட் ஐட்டங்களும் இருந்தது. பிரிண்டர்ஸ் பார்க்க முடிஞ்சது. பிரிண்டர்ஸ் எல்லாம் வந்து ஐ திங்க் 2000லேருந்தே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொன்னாங்க. இந்த மீட்ரு பார்த்தீங்களா, பழைய காலத்து மீட்ரு எவ்வளோ குட்டியாக இருக்குது. அந்த ஸ்பெண்டில் சுற்றுற இடமும் அந்த ரீடிங்ஸ் பார்க்குற இடமும். ஸோ அங்கே வந்து ஒரு லேம்ப் ஒன்று இருந்ததுங்க. இந்த லேம்ப் பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. பிராஸ் லேம்ப் தான் இது. வந்து 250 அதை சொன்னார். பட் ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அந்த டைமில் யூஸ் பண்ணுற ஒரு க்யூட்டான லேம்ப். நிறைய அந்த பிராஸ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தார் இந்த ஷாப்பில் மட்டும். ஸோ எல்லாமே வந்து அந்த டைமில் யூஸ் பண்ண மாதிரி, பழங்காலத்து யூஸ் பண்ண மாதிரி டிஃப்ரெண்ட் பிராஸ் ஐட்டம்ஸும் வச்சுருந்தார். அங்கே ஒரு கிளாக் கூட இருந்தது. பட் அது ரன்னிங் கண்டிஷனில் இல்லை. விசிஆர்ஸும் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சதுங்க. ஸோ இந்த விசிஆர் வந்து செக் பண்ணி பார்த்தேன், ஓகே தான் இது. ஆனால் ஹெட்டு வந்து நீங்கள் உள்ளே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப டேமேஜாக இருந்தது. அது வந்து எனக்கு தெரிஞ்ச அது ஃபில்மை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரஸ்டிங்கும் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ரஸ்டிங் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகிறது ரொம்ப ரொம்ப டவுட்டு.
ரெடி பண்ண வேண்டியது இருக்கும் அந்த செட்டு. அப்புறம் நம்ம யூஷுவல் பாய் கடையில் இந்த ஆர்சியோட பெட் டைப் இருந்ததுங்க. எவ்வளோ காம்பேக்டாக இருக்குது பாருங்களேன். இது ஆக்சுவலாக இது இன்னொருத்தர் எடுத்திருந்தார். ஆனால் 400க்கு அவர் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. இதெல்லாம் 400க்கு ஓகே தாங்க. இது ஏன் வந்து அவர் மிஸ் பண்ணாருன்னு தெரில. சரி, நான் அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டேன் நான். ஏன்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால எடுத்துட்டோம். ஸோ அங்கேயே வந்துட்டு நம்ம மைக் இதெல்லாம் இருந்ததுங்க. இது வந்து அஹூஜாவோட ப்ரொஃபஷ்னல் மைக் இது தான். பின்னெல்லாம் கூட சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே ஒரு ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருந்தது. அந்த ஸ்கூல் ஆடிட்டோரியம் இந்த மாதிரி இதிலெல்லாம் ஸ்பீக்கர் இதுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்து இதை மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நல்லா இருந்தது இது பார்க்குறதுக்கு, கண்டிஷனாகவும் இருந்தது. ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருந்தாரு. இந்த மைக்கு பார்த்தீங்களா, ரிப்போர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி மைக்கு. ஸோ இது தெரியல, இது வந்து ஒர்க்கிங்காக இருக்குமான்ட்டு. ஏன்னா மைக் இந்த ஸ்பாஞ்ச் எல்லாமே பிஞ்சு போயிருந்தது. அங்கேயே 2 2-in-1 வச்சுருந்தாரு. பட் இவர் வந்து எதுவும் ஷிப்மெண்ட் எல்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொன்னார். நீங்கள் லோக்கலில் வேணால் செக் பண்ணிக்கலாம். இந்த iPhone 6s வந்து இருந்ததுங்க. இது வந்து 800 சொன்னார் ப்ரைஸு. பட் இது ஒன்று மட்டும் இருந்தது ஐஃபோனு. மேபி ஒர்க் ஆகலாம், பட் நான் பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஏன்னா ஏற்கனவே வாங்கின ஃபோன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. அதை வேறு நான் இது கொடுக்கணும் யாருக்காவது. அண்ட் அங்கே இந்த டிஸ்க்மேன் இருந்தது, அதுவும் வந்து உடஞ்சி போயிருந்தது டோரு. ஸோ இதான் அந்த 2-in-1s. பார்த்துக்கோங்க, நல்ல கண்டிஷனில் இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். பட் அதாவது அவர் வந்து எதுவும் கொரியர் பண்ண மாட்டேன், நீங்கள் யாராவது தேவைன்னா வந்து லோக்கல்லே வந்து பார்த்துக்க சொல்லுங்கன்ற மாதிரி தான் சொன்னார். ஸோ நம்பர் இருக்குது, தேவைன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அவர்கிட்ட லோக்கல்லே வந்து செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த சேட்டலைட் சிக்னல் செக்கர்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம டிஷ்ஷில் உள்ள அந்த சிக்னல் கரெக்டாக வருதா, சேட்டலைட்டுக்கு வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகிருக்கா டிஷ்ன்றதை பார்க்குறதுக்குள்ள ஒரு டிவைஸ் இது. ஸோ இதுவும் வந்து வச்சுருந்தாங்க அங்கே வித் பேக்கோடே இருந்தது. ஸோ நம்ம வந்து சிக்னல் பவர் சப்ளை கொடுத்துட்டு சிக்னல் இன்புட் இது கொடுத்தோன்னா நம்ம எவ்வளோ சிக்னல் ஆம்ப்ளிடியூட் வருதுன்றதை இதில் பார்க்கலாம் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது ஏன்னா இந்த டிஷ்ஷு மாட்ட வரவங்கிட்ட பார்த்துருக்கேன் நான், அதை வச்சு தான் சொல்கிறேன் நான். ஸோ அங்கேயே கேமரா இதெல்லாம் இருந்தது. அண்ட் இந்த கிளாக்கு பாருங்களேன், இதை வந்து நான் எதிர்பார்க்கல. இது ரேட்டு வந்து கேட்டோம் 4000 சொன்னார். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஆனால் மேபி வரல. நான் வந்து ஏன்னா மோர் மார்க்கெட்டில் பார்த்தேன், நிறைய கிளாக்ஸ் வந்து ரேட்டெல்லாம் லேக்ஸ் கணக்கெலாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஓகே மாதிரி தான் இருந்தது. பட் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இது கொஞ்சம் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது. இப்போ பாட்டமில் வந்து அந்த பெண்டுலம் இதெல்லாம் வருமா இல்லை எப்படின்றது தெரியல, இல்லை டிசைனே இப்படி தான் இருக்குமான்றதும் தெரியல. ஸோ இங்கே இன்னொரு கடையில் வந்துட்டு இந்த பெட் டைப் இருந்ததுங்க. இது வந்து ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி சொன்னார். யூஸ்வலாக வந்து அது அவர் ஷாப்பில் கொஞ்சம் ரேட்டெல்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், ஓகே தான், கண்டிஷன் ஓகே தான். இதில் என்ன ஃபஸ்ட் ரெட் ஃப்ளாக் வந்து அந்த டேப் கவுண்டரோட அந்த லிவர் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் வரல. ஸோ எதாவது மிஸ் ஆகிருக்கும், காணாமல் போயிருக்கோன்றனால அதை நான் இன்ட்ரெஸ்ட் காட்டல, அப்படியே வச்சுட்டேன் நான். வேறு யாராவது டெக்னீஷியன் மெக்கானிக் யாராவது பார்த்தா கூட இதை வாங்கிக்கட்டும்ன்ட்டு இங்கே வச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்களா, இங்கே 16mm ரீல் ப்ரொஜெக்டர், ஃபில்ம் ரீல் ப்ரொஜெக்டர். இது வரைக்கும் நான் சந்தையில் பார்த்தது இல்லைங்க, ஃபஸ்ட் டைமாக வந்து பார்க்குறேன். போன வாரம் தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம், இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது என்ன இதுன்ட்டு. அதை பார்க்கலன்னா தயவு செஞ்சு பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபில்மெல்லாம் வந்து எப்படி இருக்கும், எப்படி டிஸ்பிளே வரும்ன்றதை நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வேணால் நான் டைட்டில் கார்டில் போட்டு விட்றேன், செக் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது வந்து இந்த பல்லாவரம் சந்தையில் வச்சுருந்தாங்க. இது வந்து ஃபோட்டோ ஃபோனுன்றது இம்போர்ட்டட் பிராண்டு தான், இது ஃபாரின் பிராண்ட். இது நல்லா ஒர்க் ஆச்சுன்னா நல்லா சூப்பர் இதில் இருக்கும். வித் இன்பில்ட் ஆம்ப்ளிஃபையரோடய வரும்னு நினைக்கிறேன். பெல்ட்டு கில்ட்டு எல்லாம் இருக்கும். இதை வந்து ரீல் மாட்டிட்டு அப்படியே பெல்ட்டு மாட்டி விடணும். அதில் ரீல் வந்து தனியாக தான் வாங்க வேண்டியது இருக்கும். ரீலே வந்து காஸ்ட்லியாக வரும். இது வந்து அவர் ரேட் ஆக்சுவலாக ஜாஸ்தி சொன்னார். மேபி 10,000 வரைக்கும் போவேன்ற மாதிரி சொன்னார் பார்கெயின் பண்ணால். பட் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் செக் பண்ணி பார்க்கலாம். இதோட வெயிட் எப்படி 30 கிலோ வருங்க. இதெல்லாம் வந்து காரில் வரவங்க, ஆட்டோவில் வரவங்க மேபி வாங்கிட்டு போகலாம். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச சீக்கிரம் சேல் ஆகிடும். ஆனால் கண்டிஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப ரெஸ்ட்டாக தான் இருந்தது. இதை வந்து எடுத்து நல்லா ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். எப்படி ஒர்க் ஆகுமா, லென்ஸ் கண்டிஷன் எப்படி இருக்குது, பல்ப் கண்டிஷன் எப்படி இருக்குன்றது தெரியல. அண்ட் அங்கேயே வந்து பக்கத்தில் இந்த உடன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. இதை வந்து கொஞ்சம் காட்டுங்கன்ற மாதிரி சொன்னார் வீடியோவில். ஸோ இது யாருக்காவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஷாப்பில் வச்சுருக்காங்க இன்றைக்கி. நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸும் ஏகப்பட்டது இருந்தது. ஸோ எனக்கு இதை வந்து ஃபஸ்ட் டைமாக பார்த்தனால நான் திரும்ப அதை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ஃபோன் வந்து நான் இதில் பார்த்துருக்கேன், வீடியோவில் பார்த்துருக்கேன். பட் நேரில் இப்போ தான் பார்த்தேன் நான். பெல்ட்டு இது எல்லாமே லிவர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருந்தது. பட் ஆனால் ரொம்ப ஓல்டு மாதிரி இருந்தது. ஓல்டு தான், பட் ஆனால் கண்டிஷனாக வச்சுருந்த மாதிரி தெரியல. பட் எடுத்து வந்து அதை செக் பண்ணி பார்க்கலாம் யாராவது. ஸோ அங்கேயே வந்து இந்த உடன் கலைப்பொருட்களும் இருந்தது. ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அண்டு கேசட் விஹெச்எஸ் கேசட் ரிவைண்டர் வந்து இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. ஸோ இது வந்து ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார், இது வந்து வாங்கி கொடுங்கன்ட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தேன், இது கண்டிஷன் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சது இது ஓடாதுன்ட்டு. பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து அதை வந்து வாங்கிட்டேன் நான். பக்கத்துலேயே வந்து இந்த நேஷ்னல் விசிஆர் வச்சுருந்தாரு. இது செக் பண்ணி பார்த்தேங்க, நல்ல கண்டிஷனாகவே இருந்தது. ஹெட்டெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஓகேவாக தான் இருந்தது. அவர்கிட்ட கேட்டேன், ஒர்க்கிங்லாம் தெரியாதுங்க, இது வந்து ஆஸ் கண்டிஷன் தான், பட் ரேட் வந்து ஜாஸ்தி தான், 1500 வரும்ன்ற மாதிரி சொன்னார். சரி, நான் இதை பார்த்தேன். நான் இது ஆக்சுவலாக ஒருத்தர் கேட்டார், எனி கண்டிஷன்னாலும் வாங்கி கொடுங்கன்ற மாதிரி. சரி, அதனால் இதை வந்து ஹோல்ட் பண்ணுங்கள், நான் வந்து இது பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொன்னேன் நான். ஏன்னா இது ஓகே தான், பெரிய ரஸ்டிங் எல்லாம் இருக்க மாதிரி தெரில. நிறைய தூசி ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத கண்டிஷனில் இருந்தது. பட் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். பட் ரிமைண்டர் வந்து நான் வாங்கிட்டேன் நான். இது வந்து கன்ஃபார்மாக ஒருத்தர் கேட்டார். அதே மாதிரி பக்கத்தில் வந்துட்டு இந்த ரெக்கார்ட் பிளேயரும் இருந்ததுங்க. இது வந்து ஆக்சுவலாக இது செகண்ட் டைமோ தேர்ட் டைம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் இதே கண்டிஷனில். ஸோ இது ஆக்சுவலாக ஏன் சேல் போகலன்னு தெரியல. ரேட் அண்ட் ப்ரைஸை நான் செக் பண்ணல, மேபி ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் போயிருக்காது, சேல் ஆகிருக்காது. இது வந்து எடுத்து ரெடி பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் இது 2 வீக்ஸாக பார்க்குறனால எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தது. இது வந்து 35, 33, 45 அண்ட் 78 RPM சப்போர்ட் உள்ள ஒரு ரெக்கார்ட் பிளேயர், HMI ஓடுது. அண்ட் இந்த செட்டு வந்து சேல் ஆயிடுச்சுன்னு சொன்னாருங்க. இது யார் அந்த லக்கி பர்சன் தெரில. இது ஒரு சூப்பரான செட்டுங்க. இதுக்கு வந்து ஸ்பீக்கர் ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்ட்ரா போடணும்னு நினைக்கிறேன். 2-in-1 ப்ளஸ் நிறைய இது ஆப்ஷன்ஸோடு வரும். இது ஆம்ப்ளிஃபையரும் இருக்குது இதில். பரவாயில்ல, இது நல்ல கண்டிஷனில் இருந்தது. ஹெட்டெல்லாம் பார்க்கும்போது ஓகே தான். ஸோ இதை கண்டிப்பாக எடுத்து ரெடி பண்ண நல்ல யூசேஜ் இருக்கும். இது ரேக் கான்செப்ட் மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். பட் இது வந்து சேல் ஆயிடுச்சுன்னாரு, நல்ல இதாக இருந்தது, கண்டிஷனில் இருந்தது. ஸோ அப்புறமா வந்து இந்த வாக்மேன் வந்து ஒரு ஷாப்பில் கிடச்சிதுங்க. இது வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ லோக்கல் பிராண்டுன்னு நினச்சேன், பார்த்தா சோனி இது. ஆனால் பட்டன்ஸ் எல்லாம் யாரோ கடிச்சு தின்னு வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக வந்து பட்டன்ஸ் எல்லாம் போயிருந்தது. சரி, அவர் வந்து கேட்டேன், 200 சொன்னார். அப்படி இப்படி பார்கெயின் பண்ணி 150 வாங்கினேன் நான். பேட்டரி போட்டு பார்த்தா ஓடலை. ஸோ கண்டிப்பாக இது வந்து ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ரெடி ஆகுமான்றதும் எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல் தான். மேபி ஸ்பேருக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸுக்கு. ஏன்னா அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருந்தது. ஃபுல்லாக வந்து இது ஸ்டிக்கர் ஓட்டினாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரில, ரொம்ப புவர் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அங்கே 2-in-1s எல்லாம், இந்த 2-in-1லாம் நல்ல செட்டுங்க. இது டபுள் கோன் உள்ளதுன்னு நினைக்கிறேன். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அங்கேயே வேறு சில ஐட்டங்கள்லாம் இருந்தது. அப்படியே பாருங்கள், உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா கூட செக் பண்ணி பாருங்கள். தையல் மிஷின் ஐட்டமு, அந்த அக்காய் கேசட் பிளேயர் ஒன்று இருந்தது. அது முன்னாடியே பார்த்துட்ருக்கேன், ரொம்ப நாளாக இருக்காது, ரொம்ப வாரமாக இருக்காது. மைக்ரோவேவ் அவன் இதெல்லாம் கூட இருந்தது இந்த கடையில். டூ இன் ஒன்ஸு, பூம் பாக்ஸ் இதெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சுது, ஏகப்பட்டது. எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் கூட பார்க்கலாம். அண்ட் இந்த செட்டு ஒன் ஆஃப் த ஒரு பெக்யூலியரான செட். இது டிவி, ரேடியோ இதெல்லாம் சேர்ந்து வரும். இது ஐ திங்க் இதில் டிவி மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது பார்க்குறதுக்கு. 2500 சொன்னார். பட் ஆக்சுவலாக ஒருத்தர் நல்லா பார்கெயின் பண்ணி இதை வாங்கிட்டார். அப்போவே நான் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு வாங்கிட்டார். ஆக்சுவலாக என்கிட்ட தான் காமிச்சார், இதை வேணுமா செக் பண்ணி பாருங்கள் விண்டேஜ் ஐட்டம்ட்டு. இது என்னென்னா எல்லாமே வந்து ரொம்ப லூஸாக லொடலொன்னு ஆடிட்டு இருந்தது. உள்ளேயும் எல்லா பார்ட்ஸும் கலந்து இருந்த மாதிரி இருந்தது. சரி, இது அவ்வளோ காஸ்ட் கொடுத்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம், எடுத்து ரெடி பண்ணாலும் எனக்கு தெரியல, இதெல்லாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே ஆல் இன் ஒன் டைப்பில் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து பெருசாக நான் இன்ட்ரெஸ்ட் காட்டல. பட் நல்லா இருந்தது, கண்டிப்பாக கலெக்டபிள் ஐட்டம் தான். ஸோ அங்கேயே வந்துட்டு இந்த நேஷ்னல் விசிஆர் இதெல்லாம் கூட வச்சுருந்தார். இதெல்லாம் ஒர்க்கிங் தெரியாதுங்க, ஆன் பண்ணால் ஆன் ஆகுது, லைட் எரியுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கேசட்லாம் இல்லை, கேசட் போட்டு பார்க்கலான்ற மாதிரி சொன்னார். ஸோ அவர் கடையிலே வந்துட்டு இந்த பெட் டைப்பும் இருந்தது. இந்த பெட் டைப் வந்து நிறைய பார்க்க முடியுதுங்க, இந்த மாதிரி ஒரு வெரைட்டி. இது வந்து ஆக்சுவலாக 1500 சொன்னார். பார்கெயின் பண்ணால் இன்னும் கம்மியாக இருக்கும். பட் நம்மளுக்கு அந்த கண்டிஷன் வந்து சரியாக பிடிக்கல. ஏன்னா ஃபுல்லாக டேப் போட்டு சுற்றி ஒட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இதை வந்து கழட்டி ஏற்கனவே நோண்டி நொங்க எடுத்துருப்பாங்கன்னு தெரியுது. பேட்டரி டோரும் இல்லை, ஃப்ரண்ட்லேயும் பார்த்திங்கன்னா எல்லாம் மிஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் எடுத்து நோண்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடியலன்ட்டு அப்படி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்தாலும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அங்கேயே வந்து கார் செட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து காரில் போடுற டேப் செட். இது கேசட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 செட்டு வச்சுருந்தாரு. அதில் ஒன்று கொஞ்சம் ஓகே கண்டிஷனில் இருந்தது, மற்ற ரெண்டும் அதில் ஒன்று வந்து ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் இருந்தது. இதனால் ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட்டாக இருக்கும் கேசட்டு போடுறது. ஸோ அங்கே வந்து நிறைய இந்த
ப்ரொஜெக்டருக்கான லேம்ப்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே இங்கேருந்து ஒரு 8mm ப்ரொஜெக்டர் வாங்கியிருந்தோம். பட் அதில் வந்து லேம்ப் வந்து ஃபியூஸ் ஆகிருக்கு. சரி, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றுத்துலேயும் வந்து ரேட்டிங்கே இல்லை. எல்லாமே வந்து ஏதோ கோட் மாதிரி கொடுத்துருக்காங்களே தவிர ரேட்டிங்கே பார்க்க முடியல. சரி, நம்மளுக்கு கரெக்டான வோல்டேஜ் தேவை, வாட்டேஜ் தேவைன்னால ஜஸ்ட்டு செக் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டேன் நான். அண்ட் இந்த ஷாப்பில் வந்துட்டு இது நம்பர் வந்து அவர் போட வேண்டாம்னு சொல்லியிருந்தார். இங்கே வந்து 2-in-1 செட்டு வச்சுருக்காங்க. நிறைய செட்டும் இங்கே வச்சுருந்தாங்க. இது முன்னாடி அந்த சோனி செட்டு வச்சுருந்த ஷாப்பு தான். ஸோ அவர் வந்து நீங்கள் நம்பர்லாம் ஷேர் பண்ணாதீங்க, இது வந்து லோக்கலில் எனக்கு சேல் ஆகிடுது, ஸோ யாரும் வந்து ரிமோட்லேருந்து செக் பண்ண வேண்டாம், அப்படி வேணும்னா டேரெக்டாக சந்தையில் வந்து பார்க்கட்டும், அப்படி இல்லைன்னா அதை டிஃபால்ட்டாக சேல் ஆகிடும், ஸோ நீங்கள் இதெல்லாம் போட வேண்டான்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ கிளாக்ஸ் இதெல்லாம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இவர் கடையில். இந்த இது ஹோம் தேட்டர் சிஸ்டமும் வச்சுருந்தார். 4000 சொன்னார் இது ரேட்டு. ஆனால் இதெல்லாம் வந்து ஒர்க்கிங்ன்ற மாதிரி தான் சொன்னார். இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தாலும் கண்டிப்பாக ஒர்க் ஆகுன்ற மாதிரி சொன்னார். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிவைஸ் ஒன்று பார்த்தேங்க. இது HDMI டிரான்ஸ்மிட்டர் மாதிரி இருந்தது. அண்ட் கிளிப் இருந்ததை பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஏதோ பாக்கெட்டில் மாட்டிட்டு ஏதாவது வீடியோ டிரான்ஸ்மிட்டர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் யாருக்காவது இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியும்னா போடுங்க. அண்ட் அங்கேயே வந்து இந்த அமேசான் ஃபயர் ஸ்டிக்கும் வச்சுருந்தார். ப்ரைஸ் வந்து 800 சொன்னார். வித் ரிமோட்டு எல்லாமே இருந்தது. பட் இதுக்கு எனக்கு தெரிஞ்ச HD சப்போர்ட் உள்ளது மட்டும்தான் நினைக்கிறேன். 4K வராது. அண்ட் இது பார்த்தீங்களா, ரீல் டு ரீலு போர்ட்டபிள். ஓகே, ஸோ இது வந்து ஹேண்டி இது மாதிரி டிரான்சிஸ்டர் டைப்பில் வர்றது இது. பட் இது வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செக் பண்ணும்போது ஓனர் பார்க்க முடியல. அவர் வந்து டிஃபால்ட்டாக 2500 மாதிரி சொன்னார். பட் ஓனர் வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கன்னாரு. ஆனால் இது வந்து டோட்டல் டேமேஜ் கண்டிஷனில் தான் இருந்தது. இதெல்லாம் வந்து ஷோகேஸ்க்கு மேபி எடுத்து நம்ம வைக்கலாம். பட் 1200ன்றதும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இது வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது. அண்ட் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து நிறைய ஐட்டம் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதை காட்டுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய ரெக்கார்ட்ஸ் வாங்கினதா சொன்னார். எல்லாம் வந்து நல்ல கண்டிஷனில் இருந்ததுங்க. ஸோ ஆனால் கொஞ்சம் டெவோஷனல் அந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் எல்லாம் வந்து நல்ல கண்டிஷனில் இருந்ததுன்ற மாதிரி சொன்னார். அண்ட் அவரே வந்து ரெக்கார்ட் பிளேயர்ஸும் இந்த ரேடியோ வாங்கியிருந்தார். HMI Fiesta. இது ரேடியோ மாதிரி தெரியலங்க எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது. ஏதோ ஸ்பீக்கர் மாதிரி தான் தெரிஞ்சுது. இது ஏதோ ஒரு யூனிட்டோட ஸ்பீக்கர்னு நினைக்கிறேன். அது அவர் ரேடியோன்னு சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா எங்கேயும் டியூனிங் நாப்ஸ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி இந்த ரெக்கார்ட் பிளேயரும் வாங்கியிருந்தார். ஒரு 2 ரெக்கார்ட் பிளேயர் அவர் வந்து வாங்கியிருந்தார். ஸோ அதுதான் சந்தையில் எங்கேயோ ரெக்கார்ட் பிளேயர்லாம் வச்சுருக்காங்க. நம்ம கண்ணில் தான் வந்து மாட்ட மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் வந்து டக்குன்னு பார்த்தோன்னே சேல் ஆகிடுது போல். பார்க்குறவங்களாம் அப்படியே வாங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கேசட்ஸும் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சதுங்க. ஸோ இந்த கடையில் வந்துட்டு எதுவும் பெருசாக கேசட்ஸ் இல்லை. பட் ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா ஏதாவது உள்ளுக்குள்ளே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்றனால. இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து லூஸ் டைப் கேசட் தான். இதெல்லாம் வந்து யூஸே ஆகாது, ரீ ரெக்கார்டிங்க்கும் யூஸ் ஆகாது. ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுட்டேன் நான். மற்ற ஐட்டங்கள்லாம் அப்படி அப்படியே பாருங்கள், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஒரு DVD பிளேயர் ஒன்று இருந்தது வித் ஸ்க்ரீனோட உள்ளது. ஸ்க்ரீனும் ஓகே தான் இருந்தது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது. டூ இன் ஒன்ஸ். இதெல்லாம் நேஷ்னல் செட்டு, பாப்புலரான செட்டு. இதெல்லாம் நம்ம ஊர் சைட்லாம் பார்க்கலாம், நிறைய வச்சுருப்பாங்க. இது அதுக்கப்புறம் வந்து லேட்டஸ்ட் மாடல்ஸ் தான். அந்த லாஸ்ட்டில் உள்ளது டபுள் கோன் டைப்பு. அண்ட் இது பார்த்திங்களா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து ரேடியோ அலாரம் டைம் பீஸ்ன்னு நினைக்கிறேன். காலையில் வந்து டைமுக்கு அது வந்து அலாரம் FM ஓட்டுற மாதிரி. ஸோ இதான் வந்து டபுள் கோன் சோனி. இது நல்ல சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த செட்டில். இது ஒன் ஆஃப் த பாப்புலர் மாடலும் கூட. எஜெக்டே பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுது. இந்த ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகிற எஜெக்ட் பார்க்குறதே ஒரு தனி இதுங்க. அண்ட் பூம் பாக்ஸு இன்றைக்கும் பூம் பாக்ஸ் பார்க்க முடிஞ்சுது. ஸோ பூம் பாக்ஸு போன தடவை ஒன்று வாங்கினது அது கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் ஏமாற்றம். அதனால் வந்து இதெல்லாம் எடுத்து நம்ம ரெடி பண்ணோன்னா பெரிய தலைவலினால எதுவும் பார்க்குறதில்ல. இப்போ ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு நல்லா இருக்கா, ஓகே ஃபைன், யாருக்காவது தேவைன்னா வாங்கி கேட்டோன்னு அப்படியே பார்க்குறது. பட் சிலதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அப்படியே பக்காவாக இருக்கும். ஆனால் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கும். அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வாங்குறவங்க வந்து அதை ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாம் வந்து நம்மளே ரெடி பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் இந்த ரெக்கார்ட் பிளேயர்
இவர் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வந்து கடை போட்டிருந்தாரு. ஸோ நிறைய ஐட்டம் கொண்டு வந்திருந்தார், விண்டேஜ் ஐட்டம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்காயோட விசிஆர் இருந்தது. இது வந்து கண்டிஷன் ஓகே தான், ஹெட்டெல்லாம் வந்து ஓகே தான் இருந்தது. பட் இதை ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் பார்க்கலாம் ஒரு வால்வ் ஆம்ப்ளிஃபையர் இருக்கிறது. ஸோ இது வந்து ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் சொன்னார். பட் வால்வ் ஆம்ப்ளிஃபையர் யூஸ்வலாக இந்த டைப் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாகவே தான் இருக்கும். ஏன்னா இதில் உள்ள யூஸ் பண்ணியிருக்க வால்வெல்லாம் எனக்கு கரெக்டாக நம்பர் தெரியல. பட் இதெல்லாம் கொஞ்சம் சைஸே வேறு மாதிரி இருக்கும். நம்ம அந்த யூஸ்வலாக இஎல் இசிசி அந்த மாதிரி வராமல் இது கொஞ்சம் பல்ஜியாக இருக்கும். ஸோ இதை வந்து எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான செட்டாகவே இருக்கும். ரொம்ப விண்டேஜ் டைப்பாக இல்லை ஃபாரின் இம்போர்ட்டடான்னு தெரில. ஸோ அந்த மாதிரி இருந்தது. வெயிட்டும் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இது வந்து இன்றைக்கி கொண்டு வந்திருந்தார். அதே மாதிரி அவர் இன்னொரு வால்வ் ரேடியோவும் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அது ரொம்ப பெருசாக இருந்ததுங்க, ரொம்ப ஹெவி வெயிட்டு பெருசாக இருந்தது. ரேட் வந்து 8000 சொன்னார். அது என்னென்னா ஆன் பண்ணால் லைட்டெல்லாம் எரியுது, பட் சவுண்டு வரல, ஏதாவது ஒயர் லூஸ் கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். பட் நம்மளுக்கு தான் தெரியும், அதை எடுத்து பார்த்தா ஏதாவது ஒரு வால்வு போயிருக்கும், இல்லை அவுட்புட் ஏதாவது கெப்பாசிட்டர் டிரான்சிஸ்டர் ஏதோ போயிருக்கும், கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர் ஏதோ போயிருக்கும். ஸோ அதை வந்து எடுத்து மாற்றிட்டு இருக்கணும் நம்ம. பட் 8000க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 8000ன்றது டூ மச். பட் விண்டேஜ்னு போகும்போது ப்ரைஸஸ் வந்து முன்ன பின்ன வரதான் செய்யும். நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும் ஒர்த்துனா எடுத்துக்கலான்ட்டு. அண்ட் ரெக்கார்ட்ஸ் பழைய ரெக்கார்ட்ஸ் தான் கொண்டு வந்திருந்தார். எல்லாம் வந்து அவர் ஓன் கவரில் போட்டு வச்சுருந்தார். மோஸ்ட்லி வந்து இபி ரெக்கார்ட்ஸ் தான் இருந்தது, கொஞ்சம் எல்பி ரெக்கார்ட்ஸ் இருந்தது. அதே ஷாப்பில் இதுவும் வச்சுருந்தார், கிட்டார் ஐட்டங்களும் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரைஸு 7000 சொன்னார். பியானோ வந்து ஐ திங்க் 6000 ஏதோ சொன்னார்னு நினைக்கிறேன். ஸோ அதான் இன்றைக்கி இங்கே இந்த ஷாப்பில் வந்து கொஞ்சம் விண்டேஜ் ஐட்டம் பார்க்க முடிஞ்சது. ஆம்ப்ளிஃபையர், வால்வ் ஆம்ப்ளிஃபையர், வால்வ் ரேடியோ அண்ட் ரெக்கார்ட் பிளேயர், விண்டேஜ் ரெக்கார்ட் பிளேயர். ஸோ இது 3 ஐட்டங்களும் இருந்தது. இது பேக் வியூ காட்டுறேன் அந்த ஆம்ப்ளிஃபையர், வால்வ் ஆம்ப்ளிஃபையர். இது வந்து ரெடி பண்ணால் சூப்பராக இருக்கும் இந்த செட்டு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து எப்படியும் 75லேருந்து 100 வாட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது வந்து நம்ம ஜானகிராம் ஷாப் தான். ஸோ நிறைய வந்து 2-in-1s இன்றைக்கி டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாரு. சப்போஸ் நேரில் பார்க்குறீங்கன்னா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் வந்து அவர் இன்வெர்ட்டர் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் பவரில் கூட கனெக்ட் பண்ணி செக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். போன வாரம் வச்சுருந்த ஐட்டங்களும் இருந்தது இன்றைக்கி. சோனியும் இருந்தது, பேனசானிக் எல்லாமே இருந்தது. இது வந்து நீங்கள் அவருக்கு கால் பண்ணி டைரெக்டாக பிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த வாரம் கூட வந்து நீங்கள் நேராக பார்த்து கூட வாங்கிக்கலாம். எதெல்லாம் செட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதை வந்து பிளாக் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் அதே ஷாப்பில் இந்த உடன் டைப் வச்சுருந்தார். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ஏன்னா டியூவல் டயல் இருந்ததுங்க. இது ஒரே டியூனிங் நாபில் வந்துட்டு நம்மளுக்கு 2 இது டயல் பண்ணுற மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரே இதில் கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதை நாப் திருப்பும் போது 2 டயல் 2 சைட்லேருந்து போகிற மாதிரி. ஸோ எந்த பேண்டு வேணுமோ அந்த பேண்டுக்கு நம்ம வந்து பார்த்து டியூன் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. 1100 சொன்னார். எனக்கு தெரிஞ்சு பார்கெயின் பண்ணால் இன்னும் கம்மியாக வரும். உடன் டைப் தான். ஸோ யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் நேராக பார்த்து கூட இதை வாங்கிக்கலாம். இல்லை பிளாக் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து டிரான்சிஸ்டர் மாடல் தான், வால்வு கிடையாது. அதில் இந்த நாபு பார்த்தீங்களா, லைட்டு வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, நம்ம டயலோட லைட் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு சுவிட்ச் இருக்குது. ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு ரேடியோவில் பார்க்குறேன் நான். நம்ம அந்த கார்டு வந்து இருட்டில் நமக்கு டயல் இது பண்ணுறதுக்கு, செக் பண்ணுறதுக்கு ஆண்டனா ஒயரும் வச்சுருந்தார். அதில் அப்படியே கனெக்ட் பண்ணி ஆண்டனா ஏஎம்க்கு வந்து ஆண்டனா ஒயர் வச்சுருந்தார். அண்ட் அங்கேயே இந்த செட்டும் வச்சுருந்தார். இது ஆக்சுவலாக அவர் என்னன்னு கேட்டுட்டு இருந்தார் என்கிட்டயே. அது வந்து கைண்ட் ஆஃப் லைக் ஆம்ப்ளிஃபையர் மாதிரி தான் இருந்தது. நம்ம இன்புட் வந்து பிசியில் இருந்தோ இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிலரி இன்புட் கொடுத்துட்டு அதை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணுற மாதிரி வச்சுருந்தார். அண்ட் கிட்டார் இருந்தது. ஸோ நல்லா பார்க்குறதுக்கு சூப்பர் கண்டிஷன் அண்ட் ரொம்ப ஸ்லிம்மாக இருந்ததுங்க. இது வந்து அப்படியே எடுத்து பார்க்குறேன், அப்படியே தட்டையாக ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தது. உள்ள எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஆம்ப்ளிஃபிகேஷன் இதுக்கெல்லாம். பட் ஆனால் லைட் வெயிட்டாக இருந்தது. தெரியல இது வந்து அந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையரை யூஸ் பண்ண முடியுமா இல்லை ஜஸ்ட் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமான்ட்டு. அண்ட் இந்த செட்டு லாஸ்ட் வீக் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரமும் வந்து வச்சுருந்தார். நல்லா க்யூட்டாக இருந்தது. சின்ன ஹேண்டில், சின்ன ரேடியோ. அண்ட் இந்த திரும்ப வந்து கேட்டு பார்த்தேன். 1100 சொன்னார்.
குறைக்கவே முடியாதுன்ட்டார். அதனால் வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம TP50 இருந்ததுங்க. இது வந்து நல்ல கண்டிஷனில் இருந்தது. ஒரு நாபு மட்டும் தான் மிஸ்ஸிங்கு. ப்ளஸ் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. பட் மெக்கானிசம் உள்ளே செக் பண்ணி பார்த்தேன். ஹெட் கண்டிஷன், பிஞ்ச் ரோலர் எல்லாமே பக்காவாக இருந்தது. 25 சொன்னார். எனக்கு தெரிஞ்சு பார்கெயின் பண்ணால் கம்மி பண்ணியிருக்கலாம். பட் வந்து இது வெறும் கேசட் பிளேயர் மட்டும்தான். ஸோ நம்மகிட்ட ஏற்கனவே இருந்தனால இது வந்து நான் இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஏன்னா இது கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும், தூக்கிட்டு போகணும் இது. அண்ட் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா நேராக ஷாப்பில் கூட பார்த்துக்கோங்க. இன்றைக்கி சந்தையில் கூட போய் பார்த்துக்கோங்க. இது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒர்த்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்களா ஒரு ரெக்கார்ட் பிளேயரு. இதோட ப்ரைஸ் வந்து 5000 சொன்னார். ஆனால் டெக்னிக்ஸு டேரக்ட் ட்ரைவுங்க இது. குவாட்ஸ் ட்ரிவன் டேரக்ட் ட்ரைவு. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காஸ்ட்லியான மாடல் தான் இது. அண்டு இந்த டோரும் பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட் கவர் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்தது. எதுவும் கிராக் எதுவும் இல்லை. பட் இதில் மேஜர் ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இருந்த பீஸ் மிஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அது வந்து மேஜர்னு நினைக்கிறேன். ஏன்னா காயில் மட்டும்தான் இருக்குது, அதை சுற்றி ட்ரம்மு மிஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த கேட்ரிட்ஜும் வந்து இல்லாத மாதிரி இருந்தது, நீடில் எதுவும் இல்லாமல் இருந்தது. டஸ்ட் கவர் மட்டும் சூப்பராக இருந்தது. அது வந்து க்ளீன் பண்ணால் எனக்கு தெரிஞ்ச உள்ள ஸ்க்ராட்ச் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. நல்ல ரெக்கார்ட் பிளேயர். இது எல்லாமே இருந்திருந்தால் இதோட ப்ரைஸே வேறு எங்கேயோ போயிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து இப்போ சந்தையில் வந்து உட்காந்துட்டுருக்கு. நிறைய பேர் ப்ரைஸ் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க, கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்படி இப்படின்ட்டு. முடியவே முடியாதுன்ட்டார். 3000 வரைக்கும் வந்தாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து ஸ்லைடு ப்ரொஜெக்டர்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்லைடு போட்டுட்டு யூஸ் பண்ணலாம். இது வந்து 25 சொன்னார். ஐ திங்க் பார்கெயின் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு 1500 கூட வருவார். இது கொஞ்சம் பாப்புலர் மாடல் தான். இது ஸ்லைட் போட்டு பண்ணுறது. ஆட்டோமேட்டிக்காக கூட ஸ்லைடு மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி விட்டால் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்லைடு வந்து போயிட்டுருக்கோம். பட் ஸ்லைட்ஸ் வந்து இருந்த மாதிரி தெரியல. நம்ம தான் அது தனியாக வாங்க வேண்டியது இருக்கும். அங்கங்கே லேப்டாப்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. லேப்டாப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கேட்ஜெட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இந்த பைனாகுலர் எடுத்து பார்த்தா நல்லா இருந்த மாதிரி இருந்தது. பார்த்தா ஒரு கண்ணு உடஞ்சி போயிடுச்சு. சரி அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டேன் நான். அண்டு ப்ளூரே DVD பிளேயர்ஸ் இதெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சது இன்றைக்கி. இந்த தியேட்டரில் வைக்கிற ஸ்பீக்கர் நான் லாஸ்ட் டைம் ஒரு 2 இதை காமிச்சிருப்பேன். இன்றைக்கி வந்து ஃபுல் செட்டுன்னு இல்லை, நிறைய ஸ்பீக்கர்ஸ் வச்சுருந்தாங்க. அது நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ குவான்டிட்டி வச்சுருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் வந்து அந்த டால்பி DTSக்கு வந்து நம்ம சைடில் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்துருக்கேன் நான். அண்ட் இது சேலுக்கு வந்திருக்கு. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரேக் டைப் பிளேயர்ஸும் இருந்தது. கேஸ் ஸ்டவ்ஸ், கால்குலேட்டர்ஸ், பியானோ. டிஃப்ரெண்ட் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஷாப்லேயும் வந்து நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. DVD, ப்ளூரே பிளேயர்ஸ் இதெல்லாம். ஆர்வமாக ஒருத்தர் வந்து பார்த்து வாங்கிட்டு இருந்தார். எல்லாம் சீலு டேப் போட்டு ஒட்டி வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்களா ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டேப் டெக்கு வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. ஃபஸ்ட் டைம் இது மாதிரி வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் நான் பார்த்ததில்ல. ப்ரைஸ் வந்து 25 தான், விச் இஸ் நாமினல் தான். பட் இதை வந்து கண்டிப்பாக ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா ஹெட் அசம்பிளி பார்த்தாவே தெரிஞ்சிருச்சு ஏதோ லாக் ஆகி நிற்கிது. இந்த சைஸில் இருக்க முடியாது. அதே மாதிரி பே 1 வந்து ஓப்பனே ஆகலை. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓப்பன் ஆகலை. இது கண்டிப்பாக வேலை இருக்குது. ஆன் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன் ஆகிச்சுன்னா அதுக்கப்புறமா பெல்ட் கண்டிஷன் அண்ட் மெக்கானிசம், போர்டு இதெல்லாம் வந்து பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த ரியலிஸ்டிக் வாங்கியிருந்தார். இது வந்து இம்போர்ட்டட் பிராண்டு தான், 110 வோல்ட்டில் ஓடுறது. பட் இதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது அவர் வச்சுருந்ததுலேயும். அது வந்து ஸ்லோவாக ஓடும், இல்லாட்டி ஓடாது, ரெக்கார்டிங் ஆகாது, ப்ளேயும் வந்து விட்டு ஆகும். அந்த மாதிரி நிறைய இது சொன்னனால எனக்கு டக்குன்னு ஒரு இதே கிளிக் ஆகலை இது வந்து வாங்கணும்ன்ட்டு. ஏன்னா ஆன் பண்ணி பார்த்து நம்ம எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரிஸ்க் வச்சு எடுக்கலாம். நம்ம எதாவது மைனர் ஃபால்ட்னா சரி பண்ணலாம். மொத்தத்துக்கே போர்டு இதெல்லாம் ஃபால்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து செம்ம ரிஸ்க்கு. நம்ம எதாவது ஒர்க்கிங் இது பார்த்து சப்போஸ் ரெக்கார்டிங் யூனிட் தேவை அப்படின்னா கண்டிப்பாக இது யாராவது செக் பண்ணி இது பண்ணால் தான் பெட்டர் ஆப்ஷனு. அண்டு கேசட்ஸ் அகைன் சொன்ன மாதிரி அங்கங்கே வந்து கேசட்ஸ் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த ஷாப்பில் வந்து நான் சும்மா செக் பண்ணிட்டு இருந்தேன் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக மாட்டுமான்ட்டு. இங்கே பார்த்தீங்களா டைட்டானிக் கேசட் கிடச்சிதுங்க. டைட்டானிக் சாங் ஆல்பம் சோனியோடது. அப்படியே ஷாக் ஆகிட்டேன் நான். பரவாயில்லையே, இந்த இதில் கேசட் வந்ததே எனக்கு அதிசயமாக இருக்குது. அதுவும் ஒரிஜினல் டைட்டானிக் கேசட்டுன்னா சான்ஸே இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை ஒன்று மட்டும் வாங்கினேன் நான். 10 rupees எதுவும் சொன்னாங்க. சரி ஓகே, அதை மட்டும் பார்த்தேன். மற்றதெல்லாம் வந்து எதுவும் சரியில்லை. எல்லாம் வந்து கேசட் கவர் மட்டும்தான் இருக்குது, உள்ள கேசட் எதுவும் இல்லை. நிறையா வந்து ஓப்பன் இதாக இருந்தது. ப்ளஸ் தெரிஞ்ச படங்களாகவும் எதுவும் இல்லை. ஸோ வெறும் அந்த சோனியம் இதை மட்டும் டைட்டானிக்
ஆடியோ கேசட் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஸோ அங்கே பக்கத்தில் இது வந்து நம்ம ஃபோன் ஸ்பேர்ஸு வச்சுருக்கிற தான். இன்றைக்கி வந்து இவ்வளோ ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாரு. ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். சப்போஸ் எதாவது இருக்குன்னா நம்பருக்கு செக் பண்ணி பாருங்கள். இது யூஸ்வலாக அந்த ஸ்பேர்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே போடுவார் இவர். அண்ட் இந்த ரேடியோ கொஞ்சம் க்யூட்டாக இருந்ததுங்க. டயல்லாம் பார்க்கும்போது பக்கா விண்டேஜ் இதாக இருந்தது. அண்ட் கடைக்காரர் திட்டிக்கிட்டே இருந்தார், யோ நீ வீடியோ மட்டும்தான் எடுக்கிறே தவிர ஒரு பொருளும் வாங்க மாட்டேங்கிறியன்ட்டு. இங்கே வந்து யூஸ்வலாகவே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. நம்ம வந்து பார்கெயின் பண்ணாலும் பார்கெயின் பண்ணவே முடியாது, ஏன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஜஸ்ட்டு வீடியோ எடுக்கிறது மட்டும் சரி, அதனாலே அவர் திட்டிகிட்டு இருப்பார் எப்போ பார்த்தாலும். ஸோ இந்த இதெல்லாம் பாருங்களேன். இது வந்து லைட் வெயிட்டாக இருந்தது இது மட்டும், இந்த சாமி சிலைகள். பட் இந்த புர்ஜ் கலிஃபாவா இது மட்டும் கொஞ்சம் வெயிட்டாகவே இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஷோகேஸ் ஐட்டம் மாதிரி வச்சுக்கலாம். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, அப்படியே பாருங்கள். ஸ்க்ரீனில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் இருக்குன்னா கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, ஹார்லி டேவிட்சன் ஓட ரெப்ளிகா, உடனில் ஃபுல்லாக வுட்டு தான். கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்தது, பட் அதெல்லாம் ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். பக்கா ஷோகேஸ் ஐட்டமு, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக. ஃபுல்லாகவே வுட்டில் கொஞ்சம் மைனியூட்டாகவே செஞ்சு வச்சுருந்தாங்க. புக்ஸ் எல்லாம் இருந்தது, அப்படியே பாருங்கள். இதில் அப்படி இப்படி புக்கு கூட இருக்குது. நான் ஜஸ்ட் அப்படியே கவர் மட்டும் பண்ணியிருக்கேன். பாக்கியராஜ் டைப்பு புக்ஸ் எல்லாம் கூட இருந்தது. ஸ்பேர் ஐட்டம்ஸ், அடாப்டர்ஸ் இதெல்லாம் இருந்தது. அண்ட் இது பார்த்தீங்களா, ஸோ அது அவர் வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொன்னார், அதனால் ஃப்ரீயாக விட்டேன். இது வந்து ஒரு HDMI மாதிரி இருந்தது, HDMI கன்வெர்ட்டர் மாதிரி இருந்தது. என்ன ஐட்டம்னு தெரியல, சப்போஸ் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இங்கே வந்து நிறைய ஸ்பேர்ஸ், பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அண்ட் இங்கே க்யூட்டாக ஒரு வயலின் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, மாடல். இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த ரேடியோ வந்து ஆக்சுவலாக ஒர்க்கிங்கிற மாதிரி சொன்னார். பேட்ரி பவர்லேயே டேரெக்டாக கொடுக்கலாம், ரேடியோலாம் டியூன் ஆகுது, பக்காவாக ஒர்க் ஆகுதுன்ட்டு. பட் பேட்ரி டோர் வந்து மிஸ் ஆகுது. இதில் பவரில் கனெக்ட் பண்ணி விட்ற மாதிரி டைப். இங்கே நிறைய ஸ்பேர் ஐட்டம்ஸ்லாம் பார்க்க முடியும். இந்த வி கன்சோல் வந்து தனியாகவே இருந்தது. இதோட ஜாய்ஸ்டிக்கெல்லாம் எதுவும் பார்க்க முடியல, ஆக்சசரிஸ் எதுவுமே வந்து பார்க்க முடியல, அது மட்டும் தனியாக இருந்தது. ஸோ இது இந்த ஹெவி வெயிட் மிஷினரிஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. இது வந்து ஆக்சுவலாக 600லேருந்து ஆரம்பிக்குதுங்க. இந்த மாதிரி ஹெவி வெயிட் ஐட்டம்ஸ் 600, 1200. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சீப் ஐட்டம், பட் கண்டிஷன் பார்த்தா ரொம்ப யூஸ்டு இது மாதிரி இருக்குது. இது ஒரு ஷாப்பு நான் பார்த்தேன் நான், அதில் வந்து நல்ல நீட் கண்டிஷன் வச்சுருந்தாங்க, அதை நான் தனியாக கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த செட்டு பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம அந்த மினி ஹைஃபை செட் மாதிரி இருந்தது, பட் ஆனால் ரொம்ப லென்த்தியாக இருந்தது. நீங்கள் பின்னாடி அந்த இதை பாருங்களேன், டிஸ்டன்ஸ், அந்த பின்னாடி லென்த்து மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. இது வந்து VCD சப்போர்ட்டும் வீடியோ சப்போர்ட்டும் இருக்குது இந்த யூனிட்டில். 1400 வாட்ஸுங்க. அது இப்போ சைஸ் பார்த்தாவே தெரியுது, ஹெவி ட்ரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் உள்ள செட்டு மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஸ்பீக்கர் சைஸ் பார்க்கும்போது அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வரல, கொஞ்சம் ஒரு சின்ன செட்டு மாதிரி தான் இருந்தது. அண்டு இதை பாருங்கள், வீரா DVD பார்க்கும்போது பழைய மலரும் நினைவுகள் தான். இது ஒரிஜினல் டிவிடியாக வச்சுருந்தாங்க. ஒன்று தான் இருந்தது ஆக்சுவலாக, ஒரு DVD தான் வரும், பட் கவர் எதுவும் இருந்த மாதிரி தெரியல. பட் ஒரிஜினல் டிவிடியாகவே இருந்தது. சப்போஸ் யாராவது தேவைன்னா கூட பார்த்துக்கோங்க. ரேடியோஸு, இது USB சப்போர்ட் உள்ள ஒரு ரேடியோ, மாடர்னும் வின்டேஜும் கலந்த மாதிரி ஒரு ரேடியோ இருந்தது. யூஎஸ்பின்னு போட்டிருந்தேன், ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்தேன் எங்கடா USB போட்டுன்ட்டு, டக்குன்னு கண்ணில் மாட்டலை. பட் ஆனால் கொஞ்சம் மாடர்ன் டைப் ஒரு ரேடியோ தான் அது. அண்ட் இங்கே பார்த்தீங்களா JVCயோட பூம் பாக்ஸ், பக்கா இது ஒர்க் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும் இந்த செட்டு. CD போடலாம், கேசட் போடலாம். அண்ட் இன்றைக்கி இந்த கடையில் கேசட்டு பல்காக அள்ளிட்டேங்க. ஒன் டைம் ரெக்கார்டட் கேசட்டு சூப்பராக கிடச்சிது இன்றைக்கி. நான் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் கிடச்சிது. பாக்ஸ் இது ஒன் டைம் ரெக்கார்டட் பாக்ஸ் இதுவும் வந்து கிடச்சி. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ஒரு 400 கேசட்ஸ் எடுத்தேன் நான்.
பட் இது பார்த்தா அதுக்கப்புறம் பாக்ஸ்லேயே நிறையா இருக்குன்னாரு. ஸோ என்னால் தூக்க முடியலன்னு சொல்லிவிட்டு பாக்ஸில் உள்ளது மட்டும் எடுத்துகிட்டு மிச்சது எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டேன் நான். பட் கண்டிப்பாக இன்றைக்கி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லக் இருக்குது. இது பார்த்தீங்களா பாக்ஸ் ஐட்டம் இருந்தது. பட் எல்லாமே ரெக்கார்டட் தான், ஒன் டைம் ரெக்கார்டட் கேசட்ஸு. ஸோ இது மட்டும் வந்து நான் வாங்கிக்கிட்டேன் நான். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரெக்கார்டிங்க்கு யூஸ் ஆகுன்றனால, ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸும் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க ஒன் டைம் ரெக்கார்டட் கேசட்ஸ் கிடச்சா சொல்லுங்கன்ட்டு. ஸோ நான் வந்து மொத்தமாக வாங்கியிருக்கேன். நிறைய வந்து 60 தான் கிடச்சிது, ஒரு பாக்ஸ் மட்டும் 90 இருந்தது. ஸோ மொத்தமாக வாங்கிட்டேன் நான். அண்ட் இங்கே பாருங்கள் VHS கேசட்டோட இது மட்டும் ஸ்பெண்டில் மட்டும் இருந்தது. நிறைய கேசட்ஸ் வச்சுருந்தாரு. அண்ட் இந்த ரேடியோ பாருங்களேன் எவ்வளோ புவர் கண்டிஷன் ஆயிடுச்சுன்ட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த விண்டேஜ் ஐட்டம்லாம் வந்து இந்த மாதிரி டேமேஜ் கண்டிஷனில் இருந்தாவே அது வந்து ஒரு இதாக தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்து ஒரு ஐ திங்க் NV415 நினைக்கிறேன். இந்த நேஷ்னல் விசிஆர் ஒரு பாப்புலரான விசிஆர். இது நிறைய பேருக்கு பிடிக்கும். இது ஆக்சுவலாக வந்து வீட்டில் டிவி இது பார்க்குறதுக்கு, மூவி பார்க்குறதுக்கெல்லாம் அது நிறைய யூஸ் பண்ணுவாங்க ரெண்ட் எடுத்து. அண்ட் இங்கே வந்து இன்னும் விசிஆர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ், ஆம்ப்ளிஃபயர்ஸ் எல்லாம் கூட இருந்தது. ஸோ தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு ப்ளூரே டிஸ்க் பார்த்துட்டு இருந்தார். ப்ளூரே ட்ரைவ் சாம்சங்கோடது. இது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தது, இது எப்படியாவது வாங்கிடலான்னு பார்க்குறேன். ஆனால் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி சொல்கிறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், நான் இது வெறும் HD வரதாங்க சப்போர்ட்டு, 4K கிடையாதுன்னு அப்படியே வச்சுட்டார் அவர். ஸோ இங்கே வந்து ஒரு கேமரா செக் பண்ணோம், பேட்டரி கொடுங்கன்னு கேட்டார். ஸோ பேட்டரி கொடுத்தேன். அவர் வந்து ஃபுல் டீட்டெயிலாக செக் பண்ணிகிட்டு இருந்தார். கேமரா வந்து ஒர்க்கிங்கில் கூட இங்கே கிடைக்குதுங்க. இந்த மாதிரி பழைய டிஜிட்டல் கேமராஸ் வந்து ஒர்க்கிங்கில் கூட பார்க்க முடியுது. பேட்டரி போட்டால் நல்லா பக்காவாக டிஸ்பிளே எல்லாமே வந்து க்ளீனாக வருது. அங்கேயே வந்து இந்த ஒரு யூனிட் பார்த்தேன் நான், எர்த் டெஸ்டர்னு போட்டிருந்தது. இதை நான் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த எர்த் கனெக்டிவிட்டி வந்து எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது தாங்குதுன்றதை பார்க்குறதுக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் யாராவது எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், இது இந்த யூனிட் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. எலக்ட்ரிஷியன் யாராக இருந்தால் பார்த்து சொல்லுங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்களா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிவைஸு, ஒரு டைட் இது பார்த்தீங்களா, மிக்ஸ் ஆஃப் நேம்ஸு. பேனசோனிக் ஏதோ 2 நேமை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி, பிராண்டட் நேம்ஸை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஒரு அலாரம் கிளாக்கு ரேடியோ, அலாரம் ரேடியோ அது. அண்ட் பீட்டல் ஃபோன். இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் டிஸ்பிளேலாம் சூப்பராக இருக்கும், ஒர்க் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. CCTV கேமராஸ். நல்லா இருந்தது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. நிறைய மழைக்கு அப்புறம் கொஞ்சம் லாட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே பாருங்கள் ஒரு சூப்பர் ப்ரொஃபஷ்னல் ரீல் டு ரீல் எந்த கண்டிஷனில் இருக்குன்ட்டு. இதெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து எங்கேயோ போவாங்க, 20,000 50,000 வரைக்கும் போகும். பட் என்ன கண்டிஷனில் இருக்குது பாருங்களேன். எனக்கு பார்த்துட்டு என்னால் நம்ப முடியல. ஏன்னா இது கண்டிப்பாக யாராலையும் ரெக்கக்னைஸே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ஒரு ரீல் டு ரீலுங்க. இது அங்கங்கே க்ளீன் பண்ணி பார்த்தா அப்படியே தெரியுது. இந்த கேஸு பேக் கேஸ் இல்லை, எல்லாம் தண்ணியில் முங்கி துருப்பிடிச்சு போன மாதிரி இருந்தது. எப்படி இந்த மாதிரி ஒரு செட்டை வந்து வைக்க முடியும்? இதுக்கெல்லாம் வந்து நான் அலைஞ்சிட்ருக்கேன், இந்த மாதிரி ஒரு ரீல் டு ரீல் கிடைக்காதான்ட்டு. இங்கே பாருங்கள் இப்படி ஒரு கண்டிஷனில் பார்க்கவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது கண்டிப்பாக வாங்கினாலும் ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா அவ்வளோவா ஜாம் ஆகிருந்தது. எல்லாமே எடுத்து ரொம்ப கஷ்டப்படணும் இதை ரெடி பண்ணுறதுக்கு. ஆனால் வெயிட்டும் ஜாஸ்தியாக இருக்குங்க. இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக தூக்கிட்டு போக முடியாது. பட் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அது ரீல் டு ரீல். இங்கே பார்த்தீங்களா க்யூட்டாக 2 ஏரோப்ளைன்ஸ் மாடல், ட்ரெயினர் பிளேன்ஸ் தானே இதெல்லாம். அண்ட் அனதர் வால்வ் ரேடியோ பார்க்க முடிஞ்சது. இது வந்து ப்ரைஸ் செக் பண்ண முடியல, மர்ஃபியோட தான். பட்டன்ஸ் எல்லாம் க்யூட்டாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது யூஸ்வலாக பார்க்குற பட்டன்ஸ் டைப் இல்லாமல் இது வேறு மாதிரி இருந்தது. பேக் கேஸு மிஸ் ஆகுது, டியூனிங் நாப்ஸ் ஒர்க் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஐ டியூபும் வந்து மேஜிக் ஐயும் வந்து இருந்தது. அந்த டியூப்ஸ் வந்து எல்லாமே இருந்தது. இந்த செட்டில் வந்துட்டு வால்வு எல்லாமே இருந்தது. பேக் டோர் மட்டும் மிஸ்ஸிங். அண்டு கண்டிஷன் வந்து நம்மளுக்கு தெரியாது. அண்டு ஹிட்டாச்சி VCR இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. ஓகே தான், இந்த கண்டிஷன் வந்து ஓகே தான். சப்போஸ் ஒர்க் ஆச்சுன்னா நல்ல செட் இது ஹிட்டாச்சி. இது டியூனர் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சதுங்க. டியூனர் செப்பரேட் டியூனர் செட் வர்றது சான்ஸ்வியோடது. இது கொஞ்சம் நல்ல மாடல் தான். இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இந்த மாடலு. ரொம்ப பார்கெயின் பண்ணிகிட்டு இருந்தார்.
ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இது வந்து ரிட்டர்ன் போகும்போது பார்க்கல நான். ஸோ நல்ல இதுதான், ஒர்க் ஆச்சுன்னா சூப்பரான ஒரு டியூனர் இது. ஓகே, ஸோ டியூனர் இந்த ரேக் சிஸ்டம்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு டியூனர் தனி அந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ அதில் வந்து சூப்பராக இருக்கும் அது. அண்ட் இங்கே வந்து ஒரு ப்ளோயர் ஒன்று பார்த்தேன், வித் பேட்ரி பேக்கோடு இருந்ததுங்க. இதை நம்ம வந்து அந்த AA பேட்டரியை வந்து போட்டுட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் போல். மேபி ரீசார்ஜபிள் பேட்டரி போட்டால் சூப்பராக நம்ம யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அங்கேயே ஒரு ஹேண்டி கேம் கூட இருந்தது பக்கத்துலேயே. கேசட்ஸு. ஸோ இங்கேயும் ஏதாவது மாட்டுமான்னு பார்த்தேன், ஏதாவது யூனிக்கான மூவி எது மாட்டுமான்ட்டு. ஏன்னா அந்த டைட்டானிக் மாட்டின மாதிரி நம்மளுக்கு அதை தாங்க ஏதாவது தேடும் போது திடீர்னு வந்து நம்மளுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் கேசட்ஸ் மாட்டோம். பட் என்ன உட்காந்து பொறுமையாக தேடணும், இது நம்மளுக்கு அதுதான் பெண்டு நிமிந்துடும். இருக்கிற பேக் இதெல்லாம் தூக்கிட்டு நம்ம அப்படியே உட்காந்துட்டு பொறுமையாக பார்த்தோன்னா நிறைய கூட்டமும் வரும், அங்கங்கே வந்து தள்ளிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அப்படியே ஜஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு போகிறது தான். ஸோ இந்த MP4 பிளேயர் ஒன்று, இதை நான் டக்குன்னு பார்த்துட்டு கேமரா நினச்சேன் நான். பட் ஃப்ரெண்டு பார்த்து சொன்னார், இல்லைங்க இது வந்து MP4 பிளேயர் வித் கேமரா இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம மெமரி கார்டு போட்டு இது பண்ணிக்கலான்ட்டு. ப்ரைஸ் வந்து 300 சொன்னார். ஏன்னா இதில் வந்து பேட்டரியெல்லாம் மாற்றிருக்கேன், சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. பட் ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகலை, சார்ஜ் போயிருக்கோம், சார்ஜ் பண்ணால் ஒர்க் ஆகும்னாரு. சரி நான் அப்படியே வச்சுட்டோம், நாங்கள் எடுக்கல அது. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு கிளம்பிட்டேன் நான். இன்றைக்கி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது, கொஞ்சம் ஹெவி பர்ச்சேஸும் பண்ணிட்டேன் நான், வெயிட்டும் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரிட்டன் கிளம்பலான்னு கிளம்பிட்டேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. அதே மாதிரி ஏதாவது queries கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நான் கேட்டுட்டு எதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.